இந்து என்ற ஒரே ஒரு காரணத்தால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மதம் சார்ந்த தீவிரவாதம் என்று கூறுவது என்ன தவறு அப்படின்னு நான் கேட்கிறேன். முக்கியமான ஆள் வர்றப்ப இந்தியா மீது ஒரு தாக்குதல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து தீவிரவாத தாக்குதல், இனப்படுகொலை, இது மாதிரி செய்யறது தான் அவருடைய வேலை. நீ கல்மா சொல்லலைன்னா உன்னை நான் ஷூட் பண்ணுறேன். கல்மா யாருக்கு தெரியும்? இஸ்லாமியருக்கு தான் தெரியும். நீ இந்துவா, உன்னை நான் கொள்கிறேன். உறுப்பு பார்த்து வந்து நீ இஸ்லாமியராக இல்லை என்றால் அவர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய கொடுமையான செயல். அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து அமைதியாக இருக்க வைக்கக்கூடாது. இந்த காஷ்மீர் இஷ்யூவை வந்து வச்சுட்டு பாகிஸ்தானுடைய அவருடைய அந்த அரசியல் கொள்கைகளை மேலெடுத்து செல்ல வேண்டும். அப்படிதான் வந்து அவருடைய கனவாக இருக்கு. சோனியா காந்தி அம்மையாரினுடைய மருமகன் அவர் என்ன, ராபர்ட் வாட்ரா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சிருக்காங்க, அதனால்தான் வந்து அங்க வந்து நீ இந்துவான்னு கேட்டு கொண்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து பிரதம மந்திரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இது பிரதம மந்திரிக்கான செய்தி இது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இது யாருடைய வார்த்தையை பேசுகின்றார்? தீவிரவாதிகளுடைய வார்த்தையை பேசுகின்றார். இந்தியா எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று, இல்லை அதையும் தாண்டி ஒரு தாக்குதல் என்பது நிச்சயமாக நடக்கும். அதற்கு முன்பு அந்த நாட்டை அவர்கள் முடக்குகின்றார்கள். ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் நாட்டையே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன பாதுகாப்பு குறைபாடா, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த நிகழ்ச்சி வந்து அதோடைய வடு இன்னும் வந்து ஆறவில்லை. இறந்தவர்களுடைய உடல் இன்னும் அடக்கம் முடிக்கவில்லை. பல இடங்கள்ல வந்து இன்னும் அதோடைய இறுதி சடங்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. நமது இந்தியாவில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளின் மனதில் இருக்கின்ற அந்த வலி இன்னும் குறையவில்லை. ஆகையால் இந்த தருணத்தில் இறந்த அனைவருடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வந்து கடவுளை பிரார்த்திக்கின்றேன். இந்த நிகழ்வை நடத்திய தீவிரவாத குழுக்கு மிக கடுமையான கண்டனத்தையும் தெரிவிக்கின்றேன். இது எதனால் நடந்தது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. எதனால் நடந்தது அப்படிங்கிறது வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தெரியும், தெளிவாக தெரியும். அது வந்து மும்பை தொடர் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மும்பையில் தாக்கப்பட்ட அந்த தாக்குதலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தாக்கியதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பல இடங்கள், இப்போ வந்து அக்ஷர்தாம் மந்திர் வந்து தாக்கியதாக இருக்கட்டும் டெல்லியில், இல்லை இராணுவ தளங்கள் வந்து தாக்கியதாக இருக்கட்டும், இது மாதிரி பல தாக்குதல்கள் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டு வருகின்றது. அதாவது வந்து 2008 26/11 பற்றி நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கும் எனக்கு. அதுக்கு முன்னாடி கூட மும்பை தொடர்குண்டு வெடிப்பையும் பார்க்கும்பொழுதும் மனது வருத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டிற்கு ஒருத்தன் வரான் வந்து ஒரு பெரிய தீவிரவாத செயலில் ஈடுபட்டுட்டு போயிடுறான். ஆனால் நம்ம எந்த விதமான எதிர்ப்பும் எந்த விதமான பதிலடியும் கொடுக்காமல், பழிங்கிறது வந்து மட்டமான வார்த்தை, பதிலடி வந்து கொடுக்காமல் நாம் இருந்திருக்கின்றோமே அப்படிங்கிறது வந்து வரலாற்றை பார்க்கும் பொழுது மனம் வருத்தம் அடையும். 2008 நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அடி வந்து கிடைத்தது. பொதுமக்கள், குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து பலர் வந்து உயிரிழந்தார்கள். இராணுவ வீரர்கள், காவல்துறையினர் பலர் வந்து உயிரிழந்தார்கள். மிகப்பெரிய ஒரு நாட்டிற்கு வந்து அவப்பெயரை அந்த இது வந்து கொண்டு வந்தது பாதுகாப்பிற்கு. ஸோ அப்படி இருந்தப்ப நம்ம எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எந்த விதமான, அதாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலையோ இல்லது வந்து நம்ம வந்து ஒரு டிப்ளமேட்டிக் கொடுக்கக்கூடிய பெரிய ப்ரெஷரோ, இல்லை அவர்கள் மீது படையெடுப்பதோ, இல்லை அவர்களை வந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பண்றதோ, எந்த விதமான ஒரு விஷயம் நம்ம பண்ணல. மாறாக பாகிஸ்தான் வந்து F-16 எடுத்துட்டு நம்மளுடைய அந்த எல்லை பகுதியில் வந்து அவங்க ரோந்து வந்தாங்க. அப்பயாவது நம்ம ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் நாம் அமைதியை கடைபிடிக்கின்ற நாடாக பொழுது இருந்ததால் நாம் எதுவும் வந்து செய்யவில்லை. ஆனால் இப்போ அது மாதிரி கிடையாது. நிச்சயமாக அதற்கு தகுந்த பதிலடி கிடைக்கும். அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து அமைதியாக இருக்க வைக்கக்கூடாது,
இங்கு இருக்கின்ற இந்த காஷ்மீர் இஷ்யூவை வந்து வச்சுட்டு பாகிஸ்தானுடைய அவர்களுடைய அந்த அரசியல் கொள்கைகளை மேலெடுத்து செல்ல வேண்டும். அப்படிதான் வந்து அவர்களுடைய கனவாக இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது நம்பிக்கை எப்பொழுது குறைகின்றதோ மக்களுக்கு, இராணுவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி பாகிஸ்தான்ல குறையுதோ, எப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சிவில் கவர்மெண்ட்டை வந்து தான் கையகப்படுத்த வேண்டுமோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சிறு தாக்குதல், ஒரு ஒரு கார்கில் போர் மாதிரி ஒரு செமி கன்வென்ஷனல் வார், அது மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து இறங்குவாங்க. அப்படிதான் வந்து இப்பொழுதும் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெனரல் முனீர் வந்து பேசுறப்ப, அதாவது வந்து ஒரு வாரம் முன்னாடி வந்து அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு பேசும்பொழுது, பாகிஸ்தானை கட்டி காத்து கொண்டிருப்பதே வந்து அவருடைய வந்து பாகிஸ்தான் இராணுவம் தான். நாம் வந்து காஷ்மீர் நம்மளுடைய வந்து உயிர் மூச்சு, நம்மளுடைய வந்து உயிர் நாடி, நம்மளுடைய வெயின் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. ஸோ மறுபடியும் வந்து அவங்க வந்து இந்தியாவில் தீவிரவாதத்தை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற வந்து ஒரு குறிக்கோள் அவர்களிடம் இருக்கின்றது. அதற்கான செயலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதனுடைய செயல்கள் தான் இது அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து இதுக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்ல, இந்தியாவுக்குள்ள நிலவர பிரச்சனை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இப்ப நம்ம வந்து மறுபடியும் வரலாற்றை பார்க்கும்பொழுது தொடர் குண்டு வெடிப்பு மும்பையில் நடந்தது. அதுக்கு எல்லா ஆதாரங்களையும் எடுத்து நம்ம வந்து டோசியர் கொடுத்தோம். அப்போ வந்து அப்போ வந்து பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டதா எங்களுடைய இதுன்னு சொல்லிட்டு? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல் 26/11/2008 ஏற்றுக்கொண்டதா? ஏற்றுக்கொள்ளவில்லை. டோசியர் எல்லாமே கொடுத்தோம். இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க, இவங்க எங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் பல அக்ஷர்தாமாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கட்டும், அது மாதிரி பல அட்டாக் வந்து நடத்திய பொழுதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று வரை அவர் இந்த மாதிரி எங்க மண்ணில் இது மாதிரி கிடையாது, நாங்களே வந்து தீவிரவாதத்திற்கு வந்து விக்டிம் அப்படின்னு தான் வந்து பேசிட்டு போறாங்க. ஸோ அவர்கள் வந்து கூறுவதையும் அவங்க சொன்னாதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இந்த ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன் வந்து நடந்த சமயத்தில் பார்லிமெண்ட்ல வந்து விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய வந்து மக்கள் எப்படி, அரசியல் அமைப்பு எப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், வரலாற்றை திருப்பி பார்க்கணும், படிக்கணும் நிறையா. நான் என்னுடைய பேச்சை கூட எடுத்துக்க கூடாது. நிறைய வந்து மக்கள் வந்து வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். அப்போ வந்து ஒரு மூத்த காங்கிரஸினுடைய ஒரு மூத்த தலைவர் வந்து சொல்றாரு, சௌத்ரி வந்து சொல்றாரு, நீங்க வந்து பாகிஸ்தான்கிட்ட கேட்காம எப்படி நீங்க வந்து காஷ்மீருடைய ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு வந்து கேட்கிறாரு அவர். அது மாதிரி கேட்கிறவர்கள் இருப்பாங்க. அது அறிந்து கேட்கின்றார்களா, அறியாமையில் கேட்கின்றார்களா, புரிந்து கேட்கின்றார்களா, அல்லது வந்து அவருடைய அரசியல் கொள்கை கருத்தில் கேட்கின்றார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் வந்து நடக்கும் பொழுது இது யார் நடத்தியது, இது வந்து தேர்தல் வரப்போகின்றது அதனால் வந்து நடத்தப்படுகின்றதுன்னு கூட நிறைய பதிவு நான் வந்து பார்த்தேன். அது அவருடைய அறியாமையா, அறிந்து செய்கின்றார்களா, அல்லது அவர்கள் வந்து தீவிரவாதத்திற்கு உடன் போபவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விதான் பொதுமக்களுக்கு வந்து எழும். எனக்கும் அதே கேள்விதான் எனக்கும் எழும். ஆகையால் நாட்டின் மீது ஒரு ஒரு பெரிய தாக்குதல் நடந்து இருக்கின்றது. 26 சகோதரர்கள் சேர்ப்பை, 28ங்கிறாங்க, 26 எனக்கு கரெக்டா அது வந்து இல்லை. 26 சகோதரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். பலர் தன்னுடைய கணவனை இழந்திருக்கின்றார்கள், பலர் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கின்றார்கள், பலர் தன்னுடைய மகனை இழந்திருக்கின்றார்கள், பலர் தன்னுடைய சகோதரர்களை இழந்திருக்கின்றார்கள். நாடே வருத்தத்தில் இருக்கின்றது. இன்னும் அவருடைய உடல் இன்னும் அடக்கம் செய்யவில்லை. இன்னும் உடல் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல வந்து அடக்கம் செய்துட்டு இருக்காங்க. அந்த காயத்தின் வடு இன்னும் மாறவில்லை. அதற்கு முன்னாடியே வந்து இங்க வந்து அரசியல் பேசுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நான் வந்து அரசியல் பேச விருப்பப்படுறேன். அரசியல் பேசுகின்றவர்களை கோடிட்டு காட்டக்கூடிய நிலையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை வச்சு எப்படி வந்து அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நகர்த்தி கொண்டிருக்கின்றது பலருடைய அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. இல்ல, இது அரசியல் ரீதியா அரசியல் சாயம் பூசப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்துல? அரசியல் சாயம் பூசப்படுகின்றது அப்படிங்கிறது, அரசியல் அமைப்புகள் இதை எப்படி வந்து ஓட் பேங்கிங்கா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு நேற்று வந்து ஒரு செய்தி வந்து படிக்கிறேன், பிடிஐ வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, வாத்ரா அவர்களிடம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ வந்து அவைலபிள் இருக்கு, பிடிஐயோடது ட்விட்டர்ல அவருடைய இன்டர்வியூ இருக்கு, நீங்க பார்க்கலாம், வீடியோ இருக்கு. மற்ற செய்தித்தாள்களும் அதை வந்து பிரசுரித்திருக்கின்றார்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு, இந்தியாவை வந்து துண்டாட வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற
இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தான் அங்க வந்து அந்த தீவிரவாதிகள் இறங்கி நீ இந்துவான்னு இந்துவை மட்டும் வந்து அவன் வந்து கொன்று விட்டு சென்றிருக்கின்றான். ஸோ அவனுடைய நோக்கத்தை வந்து ஃபர்தர் எடுத்துட்டு போயிட்டு இதை நீ போயிட்டு உன்னுடைய பிரதம மந்திரியிடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த நோக்கத்தை மேலும் பறைசாற்றுவதற்காக மேலும் இதை வந்து மக்களிடம் எடுத்து செல்வதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து திரு வாத்ரா அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது வந்து மதிப்பிற்குரிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையாரினுடைய மருமகன். அவர் என்ன ராபர்ட் வாட்ரா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சிருக்கான், அதனால்தான் வந்து அங்க வந்து நீ இந்துவான்னு கேட்டு கொண்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து பிரதம மந்திரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இது பிரதம மந்திரிக்கான செய்தி இது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இது யாருடைய வார்த்தையை பேசுகின்றார்? தீவிரவாதிகளுடைய வார்த்தையை பேசுகின்றார். தீவிரவாதி யாரு? பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டவர். அவர் பேசிய வார்த்தை எது? பாகிஸ்தான் கொடுத்து வைத்த அந்த வார்த்தைகள். இப்ப பாகிஸ்தான் என்ன நினைக்குதோ அதே ஒரு அரசியலமைப்பை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் இது போன்று பேசலாமா? ஏதாவது புதுசா ஒரு அரசியலமைப்புக்கு சின்ன பையன் வந்துட்டான், 20 வயசுல வந்துட்டான், அவனுக்கு புரியாம பேசிட்டான்னு நம்ம சொல்லலாம். எது மாதிரி நேரத்துல அந்த தாக்குதல் நடந்து அந்த அந்த இறந்த அந்த உடல்கள் வந்து இன்னும் உங்க வீட்டுக்குள்ள போய் சேரல, அந்த வடு இன்னும் மாறவில்லை, வலி இன்னும் மக்களிடம் இருக்கின்றது, அப்பொழுதே இது மாதிரி பேசலாமா அப்படிங்கிறது நீதிமன்றமும் மக்களும் அது வந்து முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா நான் இது வந்து சரியா தவறான்னு சொல்றதுக்கு நான் விருப்பப்படலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் சரியா? அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் மக்களிடம் இது ஸ்டேட்மெண்ட் போய் சேர்த்தா இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இது வந்து இல்லையா? அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக அது வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது, வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அப்படி என்றால் அதற்கான நடவடிக்கை யார் எடுப்பார்கள் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கின்றன. ஆகையால் இது வந்து இந்தியாவினுடைய சாபமாக நான் பார்க்கின்றேன். இஸ்ரேல்லாம் இது மாதிரி ஒரு நடந்ததுன்னு முதல்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இராணுவத்துல போய் சேர்றாரு, நான் வந்து போரிட போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப வந்து சொல்லலை இது வந்து இவன் எப்படி உள்ளுக்குள்ள வந்தான், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா, ராணுவத்தின் ஃபெயிலியரா, இது வந்து இப்பொழுது இருக்கின்ற வந்து பிரசிடென்டோட ஃபெயிலியரா, பிரதம மந்திரியுடைய ஃபெயிலியரா, நான் பேசல. அவன் நாட்டை காக்க வேண்டும், நாட்டு மக்களை காக்க வேண்டும், நான் ராணுவத்துக்கு போறேன், அந்த ஸ்பிரிட் வந்து இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய நமது ஒவ்வொரு அரசியல் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும். எல்லாருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல, சிலருக்கு இல்லை. ஆகையால் நாம் பின்னோக்கி செல்கின்றோம். தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்னு சொன்னா கூட நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்துவா அப்படின்னு கேட்டுட்டு, இந்துவா முஸ்லீமான்னு கேட்டுட்டு சுட்டிருக்காங்க அப்படின்றது, குரான் தெரியுமான்னு கேட்டு சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள், குரானை சொல்ல சொன்னாங்கன்ற மாதிரியானது, பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, பேண்ட் அவுத்து பார்த்துட்டு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்றது, நீ போய் பிரதமர் மோடிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் குழந்தைகளை விட்டு ஆண்களை மட்டுமே தாக்கி இருக்குது. இது எதை 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 நோக்கி சொல்லுது? அவங்களோட மொழி என்ன? அவங்க சொல்ல வருவது என்ன சார்? அதாவது இது வந்து நம்ம சில விஷயங்கள் உண்மையை வந்து அது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அது வந்து மூடி மறைச்சு பிரயோஜனம் எதுவும் கிடையாது. நீ கல்மா சொல்லலைன்னா உன்னை நான் ஷூட் பண்றேன். கல்மா யாருக்கு தெரியும்? இஸ்லாமியருக்கு தான் தெரியும். நீ இந்துவா? உன்னை நான் கொள்றேன். உறுப்பு பார்த்து வந்து நீ இஸ்லாமியராக இல்லை என்றால் அவர்கள் வந்து கொண்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய கொடுமையான செயல். இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் 6 நாள் கல்யாணமானவங்க, 2 மாசம் கல்யாணமானவங்க, அந்த தம்பதிகள் வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான கனவு காண தொடங்கிய அந்த அந்த இளம் பிஞ்சுகளை வந்து கொண்டு இருக்கார். எவ்வளவு பெரிய கொடுமை! தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு வாழ்க்கையை வந்து ஜாலியா இருக்கணும், நம்ம போகணும், காஷ்மீர் நம்மளுடைய நாட்டினுடைய அங்கத்தை போய் அந்த அழகை வர்ணிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர்களை கொல்வது வந்து சரியா? எதனால் கொன்றார்கள்? நீங்க இஸ்லாமியனா இல்லையா என்று கேட்டு அவர் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இதை வந்து எப்படி நாம வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தீவிரவாதம் இல்லை என்று எப்படி கூற முடியும்? இல்ல, இஸ்லாமியர்களே உதவியும் செஞ்சிருக்காங்க. காஷ்மீர் இஸ்லாமியர்கள் வந்து இல்ல, நான் கேட்கிறேன், இந்த தீவிரவாதத்தை பத்தி தான் பேசுறோம். நம்ம இஸ்லாமியத்தை பத்தி பேசல, இஸ்லாமியர் எல்லோரையும் பத்தி பேசல, நம்ம தீவிரவாதத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நூல் இழைதான் அந்த பக்கத்தும் இந்த பக்கத்துக்கும். நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, நீ இஸ்லாமியனா இல்லையா, கல்மா தெரியுமா, கல்மா ஓது, கல்மா படி, சொல்லு, நான் உன்னை விடுறேன். இல்லையா, நீ இஸ்லாமியன் இல்லையா, உன்னை கொல்றேன். நீ இந்துவா, உன்னை நான் கொல்றேன்.
அவன் இஸ்லாமியனே ஒருத்தனை அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு, அவன் வந்து கொண்டு இருக்கான். ஏன்னா அவர் வந்து காப்பாத்த வந்திருக்காரு, நீ இது மாதிரி செய்யாதன்னு சொல்ல வந்திருக்காரு. நீ யாரான அவனை போட்டிருக்கான். அந்த அவர்களே வந்து தன்னுடைய மதத்தின் பெயரால் அந்த தீவிரவாதத்தை எடுத்து செல்லும் பொழுது நீங்க ஏன் அது வந்து தீவிரவாதம் வந்து மதத்தின் பெயரால் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? அந்த 28 பேர் இந்து என்றதால் தான் அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியா அப்படி இருக்கும் பொழுது இந்து என்ற ஒரே ஒரு காரணத்தால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மதம் சார்ந்த தீவிரவாதம் என்று கூறுவது என்ன தவறு அப்படின்னு நான் கேட்கிறேன். 1998 நடந்தப்போ நம்ம வந்து அதை மதம் சார்ந்தது இல்லைன்னு நம்ம சொன்னோம், பெரிய மனப்பான்மை நமக்கு இருந்தது சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர் தீவிரவாதம் கண்டினியூட்டி ஆயிட்டு இருந்தது, 26/11 நடந்தது சொன்னோம். அப்புறம் வந்து நமது பார்லிமெண்டே தாக்கப்பட்டது. இதை விட ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்கா? நம்முடைய வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கோவிலாக கருதப்படுகின்ற, கடவுளாக கருதப்படுகின்ற பார்லிமெண்ட் தாக்கப்பட்டது. அப்பொழுதும் நம்ம இல்ல இல்ல அப்படின்னு மதத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம வந்து போனோம். அவன் சொல்றான் இல்ல இதுதான் எங்களோடதுன்னு அவன் சொல்றப்ப நம்ம யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு? நீங்க போய் சொல்ல முடியுமா? 28 பேர், 26, 28 பேர் தன்னுடைய வந்து ஒருவரை எழுந்திருக்கின்றார்கள். அந்த ஃபேமிலியில போயிட்டு இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அப்படி உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடிஞ்சுன்னா அது கிடையாது. உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு உங்களுக்கு நிலை இருந்ததுன்னா அதுதான். அவங்களே சொல்றாங்க, நீ இஸ்லாமியனா இருந்தா நான் விடுறேன், இஸ்லாமியர் இல்லையா இந்துவா உன்னை நான் கொள்றேன், நீ போய் உன்னுடைய பிரதம மந்திரிட்ட போய் சொல்லு அப்படின்னா இது எது மாதிரியான தீவிரவாதம், என்ன பெயர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த பெயர் கொடுங்க. இந்தியா எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா அவனுடைய பதிலடி ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பதிலடி, அப்புறம் வந்து நீ எக்கானமி வந்து பதிலடி, அதெல்லாம் அவங்க தொடங்கிட்டாங்க. இண்டோ வாட்டர் ட்ரீட்டியை வந்து பிளாக் பண்ணியாச்சு. 80% அவருடைய விவசாயம் இந்த தண்ணீரை நம்பி இருக்கின்றது. அவருடைய அர்பனுடைய முக்கியமான நகரங்கள் வந்து இந்த தண்ணீரை நம்பி இருக்கின்றது. அவருடைய ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து இந்த தண்ணீரை நம்பி இருக்கின்றது. அவங்களுக்கு வந்து உணவு உற்பத்தியிலிருந்து, அவங்களுடைய பொருளாதார சரிவிலிருந்து, அவர்களுக்கு தண்ணி கிடைக்கிற வரைக்கும் இதுதான் வந்து உதவி கொண்டிருந்தது. இப்போ அது வந்து ஒடுக்கப்பட்டு விட்டது. ஆகையால் இது வந்து பெரிய ஐசோலேஷன். இது மிகச்சிறந்த ஒரு இது வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வாகா பார்டர் வந்து மூடி இருக்காங்க. அது ஒரே ஒரு இடம் தான் வந்து பொருளாதாரத்திற்கான ஒரு வழியாக தடமாக இருந்தது, அதுவும் மூடப்பட்டு விட்டது. ஆகையால் அவர்களுக்கு தேவையான அந்த கோதுமை, மற்ற பொருட்கள், காய்கறி, அப்புறம் வந்து காய்ந்த மிளகாய், இதெல்லாம் தான் இங்கேருந்து போகும் உங்களுக்கு டெய்லி உணவுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ அது அவங்களுக்கு கிடைக்காம போகும். நம்ம இறக்குமதி ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் பண்ணோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வேற எங்கேருந்து நமக்கு வந்துடும், அமெரிக்காலேருந்து கூட வந்துடும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு 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 பெரிய ஒரு பின்னடைவை அவர்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதையும் தாண்டி சார்க்கனுடைய அந்த விசாவை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம், நீங்கள் வர வேணான்னு. அது மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ அதிகாரிகள் அங்கே வந்து ஆஸ் அட்வைசராக இருந்தவங்கலாம் திருப்பி கூப்பிட்டோம். இங்கே இருந்தவங்கள திருப்பி அனுப்புகிறோம். பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் அட்வைசர், அவங்களுடைய எம்பாசிக்கு இருந்தவங்களாம், அவங்கள திருப்பி அனுப்புகிறோம். ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணுறோம். 55லேருந்து 25 ஸ்ட்ரென்த்து வந்து கொண்டு வரோம். இது எல்லாமே வந்து அவர்களுக்கு வந்து முடக்குகின்றோம். அவர்களை டிப்ளமசியில் வந்து முடக்கிறோம். ஆனால் அந்த முதல் ஸ்டேஜ் வந்து முடக்குகின்ற முதல் ஸ்டேஜ் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு தாக்குதலுக்கு முன்பு வந்து ஒரு நாட்டை முடக்குவோம், அதுக்கப்புறம் தான் தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அந்த முடக்குகின்ற அந்த முதல் ஸ்டேஜ் வந்து ரொம்ப வெல் எக்ஸிக்யூட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வந்து நகர்வுகள் வந்து எக்கனாமிக்கல் இது அவங்க மேலே வந்து ஃபேட்டா த்ரூவோ, யூஎன் த்ரூவோ, இல்லை மற்ற நாடுகள் த்ரூவோ அவங்க மேலே வந்து விதிப்பது, அவர்களை வந்து ஐசோலேட் பண்ணுவது, அதுக்கப்புறம் வந்து இராணுவத்தினுடைய தாக்குதல், இது மாதிரி வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொண்டு போவாங்க. நேரடியா போட்டு கொடுக்கறத விட பொருளாதார தடையை நோக்கி பாகிஸ்தானை வந்து தள்ளுறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்தியா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றீங்க? அப்படி கிடையாது. நான் என்ன தெளிவா சொன்னேன்னா, ஒரு தாக்குதலுக்கு முன்பு அந்த நாட்டை முடக்க வேண்டும். முடக்கினதுக்கு அப்புறம் தான் தாக்கணும். வலுவிழக்க செய்ய வேண்டும் முதல்லயே. பொருளாதாரத்திலும் அவங்க தண்ணியே இருக்காது, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்காது, அவங்க விவசாயம் கம்மியாயிடும்.
அந்த நாட்டில் வந்து மற்ற நாடுகளிலிருந்து வந்து பொருளாதார உதவி வந்து கம்மியாயிடும். ஃபேட்டாலேருந்து அவங்கள வந்து இது பண்ணிடலாம், அவங்கள வந்து கிரே லிஸ்ட்டை பண்ணி விட்டுடலாம். ஸோ பொருளாதார தடைகள் வரும், மற்ற நாடுகள் வந்து பண உதவி செய்யாது, பொருளாதார உதவி கிடைக்காது. அது மாதிரி அவர்களை வந்து டிப்ளமசியா த்ரூவாகவும் நம்மளுடைய அந்த நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாகவும் அவர்களை வந்து ஒடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். ஸோ அந்த தாக்குதல் நடத்துவது வந்து அதில் வந்து மாற்றுக்கருத்தல் நிச்சயமாக நடத்துவாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று இல்லை அதையும் தாண்டி ஒரு தாக்குதல் என்பது நிச்சயமாக நடக்கும். அதற்கு முன்பு அந்த நாட்டை அவர்கள் முடக்குகின்றார்கள் அப்படின்னு என்னுடைய பார்வையாக இருக்கும். இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த நேரம் வந்து உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய நேரம். சவுதிக்கு வந்து பிரதமர் சென்ற நேரத்துல அமெரிக்கா துணை அதிபர் வந்து இங்க வந்த நேரத்துல அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜேடி வைன்ஸ் வந்து வந்த டூரேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சவுதிக்கு வந்து நமது பிரதமர் சென்றிருக்கின்ற நேரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அமர்நாத் யாத்திரா வந்து அடுத்த மாதம் வந்து தொடங்க போகின்றது. லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்து அங்கே செல்லக்கூடிய அந்த நேரம், இது மாதிரி நேரத்தில் தான் அவர்கள் வந்து இந்த முடிவை செய்திருக்கின்றார்கள். இந்துக்களை வந்து செலக்ட் பண்ணி வந்து கொண்டிருக்காங்க. இந்துக்களை செலக்ட் பண்ணி கொள்றதுங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல புதுசு கிடையாது. நீங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இனப்படுகொலை நடந்தது, இந்துக்கள் முழுமையாக வந்து கொல்லப்பட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாய் மூடிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ரொம்ப நாள் கேஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்களால பண்ண முடியாது. ரொம்ப நாள் கேஸ் ஆக்கினது யாரு? ஏன் வந்து இது வரைக்கும் அது வந்து மக்களுக்கு வந்து அந்த இது கொடுக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. அந்த இது அது மாதிரி இனப்படுகொலை என்பது அங்க வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இது மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அங்க வந்து வந்து கொண்டிருக்கின்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. என்ன நீ வேற என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? இல்ல, பிரதமர் வந்து சவுதி சென்ற நேரம், சவுதி சேர்ந்திருந்த நேரம், ஜேடி வைன்ஸ் வந்து இந்தியாவிற்கு வந்திருக்கின்ற நேரமாக இவர் வந்து சவுதி போயிருக்கிற நேரத்துல இது வந்திருக்கு. வரலாற்றை திருப்பி பார்க்கணும். மறுபடியும் பில் கிளின்டன் வராரு 2000. அவர் வரும்பொழுது சிக்குனுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்த சிக்கு வந்து இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதை பத்தி இன்னைக்கு யாரும் பேசுறாங்களா? இந்துக்கள் வந்து பண்றாங்க, சிக்கையும் வந்து இனப்படுகொலை பண்ணாங்க. அப்ப யாரு? பில் கிளின்டன் இந்தியா வந்திருந்த நேரம் 2000. அவருடைய வந்து அந்த மோடஸ் அப்ரண்டி இப்படிதான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. முக்கியமான ஆள் வர்றப்ப இந்தியா மீது ஒரு தாக்குதல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து தீவிரவாத தாக்குதல், இனப்படுகொலை, இது மாதிரி செய்யறதுதான் அவருடைய வேலை. ஒரு நல்ல நாடாக, அமைதி நாடாக உலகத்துக்கு காமிக்க கூடாது இந்தியாவை அப்படின்னு. அது மாதிரி நீங்க வந்து லாகூர் பஸ் வந்து நமது மறைந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து லாகூர் பஸ் பயணமாக சென்றார். லாகூர் பஸ் பயணமாக செல்லும் போது 20 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். எங்க அப்படின்னு ரஜோரியிலையும் உதம்பூர்லையும், ரஜோரி 2 இடத்துல, உதம்பூர்ல மொத்தமாக 20 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்களுக்கு வந்து அமைதியும் அவங்களுக்கு பிடிக்காது, இந்தியாவினுடைய அமைதியும் பிடிக்காது, மற்றவங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது வந்து வரலாறு கூறுகின்ற ஒரு கூற்று. இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக இதற்கான ஒரு சரியான முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இது வந்து துரதிருஷ்டவசமாக இது வந்து எலெக்ஷன் வர போறதுனால இவ பிரசன்ட் கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்றதோ, இல்லை பிஜேபி பண்றதுன்னு சொல்றதோ, இல்லை இதுலேருந்து எப்படி வந்து நம்ம சிறுபான்மையினுடைய வாக்கை எப்படி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதோ, இது மாதிரி வந்து தவறான மட்டமான அரசியல் நோக்கை வந்து விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு 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 வளமையான ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு அரசியலை நோக்கி அரசியல் அமைப்புகள் செல்ல வேண்டும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டிலேயே சில தலைவர்கள் வந்து பேர் சொல்ல நான் விருப்பப்படலை, அவர்களே வந்து தவறான சித்தரிச்சிருக்காங்க, தவறா வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க. மிகப்பெரிய அதற்கு வந்து எதிர்ப்பு வந்து சோசியல் மீடியால பார்க்க முடிகின்றது. அட்லீஸ்ட் இனியாவது அவர்கள் திருந்துவார்கள் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். Subscribe to One India and never miss an update.